வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளேஸ் வெல் ஐல் சேக் ஆஃப் சீசன் 1 எபிசோட் 4. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ தான் காட்டாங்க. அங்கே ஒளிஞ்சிருக்கான் ஒருத்தன். சிவா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த கல்டிவேஷன் வந்து கலந்துக்கணும். இதை வந்து மாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல சொன்னார். உங்கள் சீடர் எல்லாம் அதுக்கு வந்து ப்ரிப்பேராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறான். அங்கே வந்துட்டு ஜின்னு தான் வந்து கலந்துக்கிற போகிறா அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்து கிண்டல் பண்ணுறான். ஜின்னு தான் கலந்துக்கிற போகிறா. அவள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்லைன் பேசலாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக அவள் தான் கலந்துக்கிற போகிறான். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நீங்கள் வந்து ஜோக் பண்ணுறீங்களா? இந்த பொண்ணால் எப்படி வந்துட்டு முடியும்? இது வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய நல்ல சீடர்கள்னால் அது வந்துட்டு ஜின்னும் மட்டும்தான். மாஸ்டர் இவனை இப்போயும் நான் எரிஞ்சிடவா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது இவனாலாம் ஜெயிக்க முடியாது, பாசிபிளே இல்லை. சின்னது இவ எப்படி இந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆனான்னு சொல்லி அவன் முன்னாள் சீடரும் வந்து நினச்சி பார்க்குறான். நான் தான் கலந்துக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணை நம்ம இப்போ எதனால் பண்ணி ஆகணும். இவன் வந்து ஜெயிச்சானா அவ்வளோதான், நமக்கு அது அவ்வளோதான் முடிஞ்சே போகும். நம்ம இவனை வந்து எதுலையா மாட்டி விடணும்னு சொல்லி அவனும் நினைக்கிறான். சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கலாம். நம்ம வந்துட்டு பழி போட்டுடலாம் மாஸ்டர் மேலே. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் சொல்லி அவனும் இங்கேருந்து போயிடுறான். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு சிவன் இருக்கார்ல, அவன் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு தான். அவனாலலாம் இதில் வந்து ஜெயிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு பிக் டீல் வச்சுருக்கேன். நீங்கள் தான் இந்த ஊர்லேயே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். உங்களால் அவனை வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து சிவனை வந்து தோற்கடிச்சிருங்க. அது என்னுடைய பர்சனல் பிரச்சனை, நான் அதை பார்த்துக்கிறேன்னு அவனும் சொல்லிடுறான். மாஸ்டர் நான் இப்போ வந்துட்டு இங்கேருந்து எப்படி வந்துட்டு வின் பண்ணுறது? இன்னும் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து ட்ரைனிங் எடுக்கல. இப்போ என்ன மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறான். நீ வந்து கவலைப்படாத, நான் உனக்கு ட்ரைனிங் பண்ணுறேன். சரிங்க மாஸ்டர், என்னால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். இன்னும் இந்த விட ஸ்பீடாக இருக்காளே இன்னும் வந்துட்டுன்னு சொல்லி மாஸ்டரும் நினைக்கிறான். மாஸ்டர் கண்டிப்பாக நான் அவங்கள ஜெயிச்சு உங்களுக்கு வந்து நல்ல பேர் சேர்ப்பேன். இதோ இருக்குது பார்த்தியா, இது வந்து 6th லெவல் எலிக்சர். இதோட பவர் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். இதை வச்சுட்டு நீ வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சொல்லி மாஸ்டரும் வந்துட்டு ஜின்னுக்கு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறான். மாஸ்டர் இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை தாங்கிக்கிற முடியல. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வாமா இருக்குது, என்னால் இது முடியுது மாஸ்டர். 200 நாள் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பவர் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஜின்னுக்கு இது இப்போயே கிடைக்கிருச்சு. இந்த ஸ்வார்மன்ஷிப் பவர், இந்த கோல்டன் எலிக்சர் வந்துட்டு நல்லா கிடைச்சதுனால இப்போ ஜின்னுவால் இதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் வந்துட்டு எனக்கு இன்னும் பவரான மாதிரியே இருக்குது. இதை நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் மாஸ்டர். அப்படியா, 260 வந்துட்டு போன் வந்துட்டு உனக்கு நல்லா தான் இருக்குது. நீ வந்து நல்லா இருக்க ஜின்னு, உன்னால் வந்து கண்டிப்பாக நீ ஜெயிக்க முடியும். இந்த ஜீனியஸானால் நீ தான் சொல்லுது. மாஸ்டர் சிஹெச்ஒன் உடனே கதை வந்து தொடங்க. இங்கே ஒரு ஆபத்து, இங்கே ஒரு ஆளுக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு, அவனை வந்து ஹீலிங் பண்ணணும். அவன் சாகப்புறம் வந்து வெளியே வந்து சவுண்டு கேட்குது. மாஸ்டர் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி ஜின்னும் கூப்பிட்றான். மாஸ்டர் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா முன்னாள் சீடன் தான் பார்த்து கிடக்கான். மாஸ்டர் என்னை வந்து காப்பாற்றுங்க, எனக்கு இருக்க இந்த ஒரே லைஃப் தான், நான் வந்து சாக போகிறேன். இந்த ஃப்ளவர் என்னை வந்து அட்டாக் பண்ணிச்சு, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க மாஸ்டர். நீங்கள் அங்கேருந்து போயிட்டால ஒன்றே எதுக்கு நாங்கள் காப்பாற்றணும்னு ஜின்னும் சொல்கிறேன். நான் இங்கேருந்து போயிட்டேன், நான் ஒரு 3வது மனுஷன் தான். இருந்தாலும் என்னை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா மாஸ்டர், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இவன் தான் வந்துட்டு மாஸ்டர் வந்து படுத்து கிடக்கப்ப இந்த ஆள் பாடியை யார் எடுத்து போகிறது வேஸ்ட்டுன்னு சொன்னான். ஆனால் இப்போ இவனே வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன திட்டம் போட்டிருக்கான் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்லாம் தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.